ஸ்ரீ கிருஷ்ணா யோகா ஆயுர்வேதா ஹெல்த் கேர் கிளினிக் மதுராந்தகம். வணக்கம். சொல்லுங்க. யார் எங்க இருந்துங்க? சார் நான் குமார் சார், இங்கே திருநெல்வேலி பக்கத்துலேருந்து பேசுகிறேன், கைத்தாலேருந்து. கயத்தாறு, திருநெல்வேலி மாவட்டம். அது தூத்துக்குடி இல்லைங்க? அது தூத்துக்குடி மாவட்டம் சார். தூத்துக்குடி மாவட்டம், தூத்துக்குடி திருநெல்வேலி பக்கம். கயத்தாறு. நல்லா இருக்கீங்களா? ஆமாம், நல்லா இருக்கு சார். நம்மகிட்ட அந்த டிபி கேர் சொன்னமும் அர்ஜுனா சொன்னமும் வாங்கி சாப்பிட்டுருக்கு சார். ஒரு செட்டு காலி ஆயிடுச்சு. அப்படியா? ஆமாம், அதான் இன்னொரு செட்டு ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு சார் கூப்பிட்டேன். சரிங்க. சரி, நான் அனுப்பிச்சி விட்ற சொல்லிடுங்க. எப்படி இருக்கு? சார் ரொம்ப பெட்டராக ஃபீல் பண்ணுறேன் சார். அப்படியா? ஆமாம், ரொம்ப பெட்டராக இருக்கு. எப்படி சொல்கிறதுன்னா, எனக்கு அந்த ரைட் சைடு பார்த்தீங்கன்னா, அந்த எனக்கு ஏற்கனவே ஹார்ட் அலர்ஜி, அதாவது ஹார்ட் ஃபெயிலியர்னு சொல்லி சொல்லிட்டாங்க. ஹார்ட் அலர்ஜி. ஓகே. அந்த ஹார்ட் அலர்ஜியில் வந்து வேற ஒரு உறுப்பு ஏதோ பாதிச்சு வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு தான் சொன்னாங்க ஹாஸ்பிட்டலில். மீனாட்சி மிஷன்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஓகே. அப்புறம் நம்ம இதை தான் வாட்ஸ்அப் குரூப்பில் பார்த்து தற்செயலாக உங்கள்கிட்ட அடிச்சு பேசினேன். நீங்கள் நம்பிக்கை சொன்னீங்க, வாங்கி சாப்பிடுங்க, சரியான அடுத்து நீங்கள் வாங்க அப்படின்னு சொன்னீங்க. ஆமாம். ஆமாம், சாப்பிட்ட முத நாள்லேருந்து எனக்கு கொஞ்சம் அந்த பாத்ரூம் போகிறது, மோஷன் போகிறது, வெளியே யூரின் போகிறது, தூக்கம் ரொம்ப வித்தியாசம் இருக்குது சார். தூக்கம் நல்லா வருது இப்போ? தூக்கம் நல்லா வருது. ஆமாம், அது மாதிரி காலையிலலாம் எனக்கு யூரினே போகாது. அந்த உள்ள தண்ணி கட்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த நீர் குறைச்சிடும் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இருந்துச்சு. யூரின் போகிறதுக்கு தனியாக மாத்திரை கொடுத்தாங்க. ஓகே. அது சாப்பிட்டுட்டு இருந்தேன். பகலில் மட்டும்தான் யூரின் போகும். அது அளவுக்கு அதிகமாக போகும், நைட்டில் யூரின் போகாது. இப்போ நம்ம மாத்திரை சாப்பிடல இருந்து காலையில் எழுந்திரிச்சு யூரின் போயிடுது. ஓ, பரவாயில்லையே, சூப்பர். யூரின் நல்லா பிரிஞ்சிருது. நீங்கள் அந்த வயிறு ஊத்தமா, அந்த நெஞ்சி அதுக்கிட்டு இருக்கிறது, படபடப்பு, இது ஒன் சைடு வேர்த்துக்கிட்டே வரும். இப்போ அந்த மாதிரி எதுவுமே ஒரு எல்லாமே ரத்த அழுத்தம், பிளட் ப்ரெஷருடைய ரியாக்ஷன் தான் அது. ஒன் சைடு மட்டும் எனக்கு வேர்க்கும், ஒன் சைடு ஒரு மாதிரியா இருக்கும். நீங்க சொன்ன பிரச்சனைகள் எல்லாமே வந்து ப்ரெஷர் இருக்கவங்களுக்கு வர்ற பிரச்சனை இது. சரி. சாப்பிட்றதுக்கு இப்போ சாப்பிட்டதுக்கு அப்புறம் இப்போ எப்படி இருக்கு? இப்போ சாப்பிட்டதுக்கப்புறம் அந்த பிரச்சனை இல்லை சார். ஒரு 175% எனக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. 75% உங்களுக்கு ரெக்கவர் ஆயிருக்குன்னு சொல்ல வரீங்க? ஆமாம், ரெக்கவர் ஆயிடுச்சு. நம்ம நடக்கிறது, நான் வேலை பார்க்கறது, என்ன முதல்ல வெயிட் ஓட்டு சொல்ல முடியாது. இப்போ ஓரளவு தூக்குறேன். ஒரு 25 கிலோ 30 கிலோ வெயிட் இருந்தாலும் தூக்கிறேன். பரவாயில்லைங்களே. ஒரு 10 கிலோ வெயிட் இருந்தால் கூட என்னால் தூக்கி தோணும் போது அந்த படோடன்னு வந்துடும். ஏன்னா அந்த அலர்ஜி ஆனது வந்து இது பண்ணிட்டேன். அந்த ப்ரெஷருக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னா தூக்கம் தாங்க. தூக்கம். சரி சார். அந்த தூங்காம அந்த அந்த மன உளைச்சல், இது பல காரணங்கள். ப்ரெஷருக்கு பல காரணங்கள் இருக்கு. ஆமா, நமக்கு உடம்புல எப்படி இருக்குன்னு நினைச்சு அதே முக்கால்வாசி அந்த எண்ணம் இதெல்லாமே தூங்க விடாம பண்ணும். ஆமா, மருந்து சாப்பிட்ட முத நாள்லயே நம்ம மோஷனோட கலர் மாறிச்சு. கலர் மாறிச்சுன்னா ரொம்ப டார்க்கா உள்ள இருந்து அழுக்கா அந்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு ஒரு 4 நாள் 5 நாள் அந்த மாதிரி இருந்துச்சு. சரி, பரவாயில்லைங்க. இப்போ ஒரு மருந்து சாப்பிட ஆரம்பிச்சு இப்போ 28 நாள் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ கலர் வேற மாதிரி, கலர் மாதிரி அந்த பாத்ரூம் போறது ஃப்ரீயா போயிருது. காலையில நல்லா பாத்ரூம் நல்லா போயிடுறீங்க. நல்லா பசி எடுக்குது. அது மாதிரி பரவாயில்ல. தூக்கம் நல்லா வருது. தூக்கம். ஆமா சார், அதான் மெயின். எனக்கு நல்லா பசிக்குது. பசி எடுக்கு. நைட்டு 11 மணிக்கு படுத்தோம்னா இடையில ஒரு ட்ரிப் யூரின் போய் எந்திரிக்கும். இல்லைன்னா காலைல ஒரே 6 மணி 7 மணிக்கு எந்திரிக்க முடியல என்னால தூக்கம். பரவாயில்லைங்க. சூப்பர். எந்திரிக்க முடியாத அளவு ரொம்ப அருமருந்துங்க. ஏன்னா இயற்கை சார்ந்த மருந்துகள், இதுல இருக்கிற விஷயங்கள் எல்லாமே படிச்சு பார்த்துருப்பீங்க. இது வந்து நான் என்னோட ஒரு மேஜிக்லாம் கிடையாது. இது மருந்துடைய பசங்களுக்கு தெரியணும்ல சார். எல்லா இடத்துலயும் இந்த மாதிரி கொடுக்க மாட்டேங்காங்களா மருந்து? எல்லாத்துக்கும் தெரியும். யூடியூப் அடிச்சு பார்த்து, நானும் யூடியூப் அடிச்சு பார்த்தா முதல்ல சாப்பிட்டுட்டு இருந்தேன். இந்த மருதமட்டை பொடி, அந்த பொடி, செம்பருத்தி பொடி அப்படின்ட்டு செய்யற பக்குவம் இருக்கு இல்லையா? அதான் நமக்கு தெரியாது பாத்தீங்களா. நீங்க சொன்னீங்க பக்குவம் வேற மாதிரி இருக்கும். எங்களோட இது வேற, உங்களோட இது வேறன்னு சொன்னீங்க. கிட்டத்தட்ட 50 ஆண்டு கால அனுபவம் இது. சரி சார். அதுதான் இப்ப உங்களுக்கு வேலை செய்யுது. இந்த மருந்து மூலிகை வந்து அது படிச்சீங்கன்னா யூடியூப்ல எங்கெல்லாம் படிக்கிறாங்கலாம், படிச்சு நானே செஞ்சுக்கிறேன்றாங்க. அது அப்படி இல்ல. ஆமா, ஏன்னா வெளியில கிடைக்கல. நான் செஞ்சுக்கிறேன் அப்படின்னா வெளியில கிடைக்கல. கிடைக்கிறவங்க ரேட் அதிகம். நம்ம வேற ஒரு இடத்துல எல்லாம் வெளியில சாப்பிட்டேன். ஹாஸ்பிட்டல் பேர் சொல்ல வரும்ல. அதாங்க. ஒரு 12,000 ரூபாய் செலவழிச்சேன். 1 மந்த் மட்டும்தான் எனக்கு கொடுத்தாங்க. சித்தாலதான் 1 மந்த் மட்டும் தான் கொடுத்தாங்க. அடுத்த மாதம் ட்ரீட்மெண்ட் எடுக்க மாட்டோம் அப்படின்ட்டாங்க. என்ன காரணம், உங்களுக்கு ரொம்ப சீவியரா இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களே முக்கால்வாசி பயங்காட்டிட்டாங்க. அப்ப எனக்கு யாருமே நீ 12,000 ரூபாய்க்கு எனக்கு அவங்க கொடுத்துருக்க வேண்டிய அவசியமே இல்லை. முதலே முடியாது செலவழிச்சிருக்க மாட்டேன் சார். இது என்னன்னா
அகத்தியர் மகானுடைய மருத்துவ பாடல் குறிப்புல இருந்து எடுக்கிற ஃபார்முலா ஒண்ணு. சரி சார், சரி சார். இன்னொன்னு எங்களுடைய 50 ஆண்டு கால அனுபவம் 2. கண்டிப்பா, கண்டிப்பா. மூணாவது நான் சொல்லித்தர்ற உணவு முறைகள் மாற்றம். கண்டிப்பா சார். நாலாவது நான் சொல்லித்தர சில பயிற்சிகள். கண்டிப்பா, கண்டிப்பா. இது எல்லாம் சேர்ந்து வேலை செய்யும்போது ம். உடம்புல மாற்றம் இருந்தே தீரும். கண்டிப்பா சார், கண்டிப்பா. நீங்க பிபி மாத்திரை எல்லாம் போட்டீங்கன்னா, அலோபதியில போய் ஒரு மாத்திரை வாங்கி போட்டீங்கன்னா ஆ. தற்காலிகமா 8 மணி நேரம் 12 மணி நேரத்துக்கு தாங்கும். திருப்பி மாத்திரை போட்டு ஆகணும். ஆமா, அது ஆமா. அந்த மாதிரி உடம்பு செட் ஆமா, ஆயிரும். நம்ம சாய் ஆயுர்வேதிக் ஹெர்பல்ஸ் நம்ம கம்பெனி நேம் அண்ட் ஆப்பிள் ஹெல்த் கேர். நாம கொடுக்கக்கூடிய இந்த பிபி கேர் சூரணமும் அர்ஜுனா சூரணமும் இந்த ரெண்டும் சேர்ந்து சாப்பிடும்போது அதனுடைய ரியாக்ஷனே வேற மாதிரி இருக்கும். இயற்கையா வந்து உள்ள போய் இந்த பிரச்சனைகளை எல்லாம் படிப்படியா சரி பண்ணும். கண்டிப்பா சார், கண்டிப்பா. கண்டிப்பா நீங்க நல்லா இருக்குன்னு சொன்னது வந்து என்னுடைய எங்களுக்கு நீங்க சொன்ன ஃபீட்பேக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கண்டிப்பா. தொடர்ந்து மருந்து எடுங்க, தொடர்ந்து சாப்பிடுங்க, ஆரோக்கியமா இருங்க. நல்லா இருந்ததுன்னா 4 பேருக்கு சொல்லுங்க, அவ்வளவுதான். இங்கிலீஷ் மெடிசனோட சேர்த்து தான் சாப்பிட்டு இருக்கேன். மீனாட்சி டேப்லெட்டும் போடுறேன், இதுவும் போடுறேன் ஒரே டைம். அது கொஞ்ச நாளைக்கு அதை ஃபாலோ பண்ணுங்க. ஆமா, ஆமா. அதை ஃபாலோ பண்ணிட்டு தான் கொஞ்ச நாளைக்கு அதை ஃபாலோ பண்ணுங்க. சரி சார். அந்த கார்டியாலஜி சிஸ்டம் அப்படிங்கிறது வந்து அந்த மருந்துக்கு பழகி இருக்கும். ஆமா, அந்த பழக்கத்தை இந்த நம்மளுடைய பிபி கேர் சூரணமும் அர்ஜுனா சூரணமும் போய் அந்த பழக்கத்தை கொஞ்சம் கொஞ்சமா மாற்றும். இப்ப நானே டேப்லெட் குறைச்சிடலாம நினைச்சிட்டு இருக்கேன். அடுத்து 6 மாசம் கழிச்சு தான் வர சொன்னாங்க செக்அப்க்கு. இப்போ நம்ம மருந்து போட்டதுல இருந்து ஒரு டேப்லெட்டை குறைச்சிட்டேன். ஒரு மாத்திரை போட்டதுக்கு 1/2 மாத்திரை தான் போட்டுட்டு இருக்கேன். பரவாயில்ல, இதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. கொஞ்ச நாளைக்கு கண்டினியூ பண்ணுங்க, சரிங்களா? சரி சார், கண்டிப்பா சார். உங்க இந்த இந்த நம்ம பேசின இந்த கான்வர்சேஷன் இதை வந்து நான் ரெக்கார்டும் பண்ணியிருக்கேன். சரி, உங்க அனுமதியோட நான் ஒரு 4 பேருக்கு அனுப்புறேன், அவ்வளவுதான். ஓகே, ஓகே சார். ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். நம்மள மாதிரி நிறைய பேர் வேஸ்டா பணத்தை போடாம ஒரு இந்த மாதிரி சாப்பிடாம நமக்கு ஒரு இதானே. நல்லதுங்க. சரிங்க. உங்க நேம் குமார், நான் செல்வகுமார்னு சேவ் பண்ணி வச்சிருக்கேன். உங்க நேம் செல்வகுமார். ஏற்கனவே பேசியிருக்கீங்க, நான் சேவ் பண்ணி வச்சிருக்கேன். ஆமா சார். சரி, ஹெல்த்தை பார்த்துக்குங்க, ஆரோக்கியமா இருங்க. கண்டிப்பா சார். சித்த மருத்துவத்தில் பயணிங்க. கண்டிப்பா. நமக்கு எந்த ஊர் சார் இது? நம்ம சேலம் மாவட்டங்க. சேலம் மாவட்டம், கோயம்புத்தூர். சரி சார், சரி. ஆமாம், நல்லதுங்க. உங்களோட பேசுறது மகிழ்ச்சி. மீண்டும் மறுபடியும் பேசுவோம். உங்களுக்கு மெடிசன்ஸ் அட்ரஸ் அனுப்பிச்சு விட சொல்றேன். பண்ணிடுறேன் சார், பண்ணி விட்டுறேன். 60 டேஸ்க்கு மெடிசன்ஸ் வந்து உங்களுக்கு போட்டு விட சொல்றேன். ஓகேங்களா? சரி சார். என்ன காஸ்ட்டுக்கு வாங்குனீங்க அந்த மெடிசன் ஏற்கனவே? அது 1500 சார். சேம் அதே காஸ்ட் தான். அது அனுப்பிச்சு வச்சு.